எக்லிப்ஸ்ல பொறந்த குழந்தைங்களுடைய ஜாதகத்த பார்த்திருக்கீங்களா? அவங்க வாழ்க்கையில முன்னேறினத பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி என்னுடைய தாட் ப்ராசஸ் போறது. இந்த கிரகணத்துல பிறந்தவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கிறவங்கள பார்த்திருக்கீங்களா அப்படின்னா, நான் மட்டும் இல்ல, நீங்க பார்த்திருக்கீங்க. ஆச்சரியமா இருக்கும் நான் சொல்றது. பட் நீங்களும் இல்ல, நானும் மட்டும் இல்ல, இந்த உலகமே பார்த்துருக்கு. அவர் யாரு அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆ, கலைஞர் மு. கருணாநிதி. நோ. ஆ, டொனால்ட் ட்ரம்ப். ஓகே. அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் எப்ப பிறந்தார் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு சந்திர கிரகணத்துல பிறந்தார். ஓ காட். என்ன, அதே சமயம் 7ஆம் இடத்துல, சூரியனுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் கேது சரி. அன்னைக்கு நீங்க, நான் சொல்றது டவுட்டா இருந்தா நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. 14/6/1946 லூனார் எக்லிப்ஸ், சந்திர கிரகணம். ஸ்ட்ராங் சந்திர கிரகணத்துல பிறந்திருக்கார் ட்ரம்ப். அவருடைய நேச்சர் எப்படி நம்ம சொல்லிலாம் தெரியவே வேண்டாம் யாருக்கும். ஆமா. அவர் எப்படி அப்ரோச், அவருடைய அட்டாக்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் நமக்கு. லக்னாதிபதி 10ஆம் இடத்துல சூரியன், ராகுவோட சேர்க்கை. நிறைய பேர் யூஎஸ்ல இருந்து நமக்கு கன்சல்டேஷன் வரும்போது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, அங்கே நம்ம வந்துருவோமோ அப்படின்னு பயம் நிறைய பேர் இப்போ அதான் கேட்குறாங்க, சார் நான் வந்து சர்வே ஆக முடியுமா யூஎஸ்ல, எனக்கு கிரீன் கார்டு கிடைக்குமா, நான் அங்கே இருந்துருவேனா அப்படிலாம் கேட்கும்போது, உங்க ஆள் மாறிட்டாரு, உங்க ஆள் கொடுப்பாரு ட்ரம்ப் அப்படின்னா, அது நினைச்சா சார் பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால ஏன்னா அவருடைய நேச்சர், அவருடைய பிறந்ததே கிரகணத்துல பிறந்தவர். அவர் வந்து ஒரு விடாப்பிடிவாதம் உடையவர், மாத்திக்கவே மாட்டார். அவர் யாரையும் கன்வின்ஸும் பண்ண முடியாது அவரை. ஸோ அந்த நேச்சர் அப்படிங்கிறது இந்த கிரகண தோஷத்தால ஏற்படக்கூடிய கேரக்டர். சார் அது அதே சமயம் அவர் நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. கிரகணத்துல பிறந்தவங்க நல்லா இருக்காங்கிறதுக்கு இதை விட பெட்டரான எக்ஸாம்பிள் உங்களுக்கு யாரும் கொடுக்க முடியாது. ஆன்சர். சோ யூஎஸ் பிரசிடென்ட், இந்த உலகத்துக்கே பெரிய போலீஸ்காரர் ஏட்டையா, அவர் தான் பெரிய ஏட்டையா. பிக் டாடி. சோ கிரகணத்துல பிறந்து மிகச்சிறந்த புகழ் பெற்றவர் அப்படிங்கிறதுக்கு நம்ம கண் முன்னாடியே இருக்கக்கூடிய உதாரணமா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பார்க்குறோம். அவருடைய ஜாதகத்தை பார்க்குறோம். அவருடைய கேரக்டர், அவருடைய நேச்சர், அவருடைய அப்ரோச், அவருடைய ஸ்டண்ட், அவருடைய டாக்ஸ் ஃபார்மேஷன், என்ன கமர்ஷியல் வார், எல்லாமே நம்ம இன்னைக்கு ரீசன்ட் டேஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அவர் ஒரு கிரகணத்துல பிறந்தவர். இதோட உங்களுக்கு என்ன எவிடன்ஸ்? பட்